விண்வெளி மக்கள் டிவி செய்தியின் எதிரொலி. சாகா அன்னை தேவஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு ஜொகூர் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் மற்றும் பெக்கோ சட்டமன்ற உறுப்பினர் தான் சோங் வருகை புரிந்தனர். அண்மையில் செகாமட் மாவட்ட நில அலுவலகம் இவ்வாலய மேம்பாட்டு பணிகளுக்கு தடை விதித்து ஆலயம் கூரை இல்லாமல் இருந்த நிலையில் ஆலயம் நிர்வாகம் போராட்டத்தில் இறங்கியது. இச்சிக்கலை அறிந்து ஆலய பக்தர்கள் கொதித்து எழுந்து போராட்டத்தில் களமிறங்க தயாராக இருப்பதாக நேற்று முன்தினம் விண்வெளி மக்கள் டிவியில் அச்செய்தி அதிரடியாக ஒளிபரப்பு ஆனது. அதனைத் தொடர்ந்து நடப்பு நிலவரங்களை அறிந்ததைத் தொடர்ந்து நேற்று அவ்விவகாரம் தொடர்பாக ஆலய நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்த வருகை புரிந்தனர் ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் மற்றும் தான் சோங் ஆகிய இருவரும். அச்சந்திப்பின் போது ஆலய பொறுப்பாளர்களின் விளக்கத்தினை கேட்ட பின்னர் ஆலய மேம்பாட்டு பணிகளை தொடர்ந்து நடைபெற கேட்டுக் கொண்டதோடு இவ்விவகாரம் குறித்து அடுத்த வாரம் சிகாமட் மாவட்ட அதிகாரியை சந்திக்கவிருப்பதாக அவர் கூறினார். ஆலய தலைவர் கார்த்திகேசு ஆலய பணியை தொடர்ந்து நடைபெற அனுமதி வழங்கிய ரவீன்குமார் மற்றும் தான் சோங் ஆகிய இருவருக்கும் ஆலய நிர்வாகம் சார்பாக நன்றி தெரிவித்தார். இந்த அறிவிப்பு ஆலய பக்தர்களுக்கு மனநிறைவை தந்தது என்றும் விரைவில் ஆலய மேம்பாட்டு நிறைவடைய வேண்டிக் கொள்வதாக கூறினார்கள். ஆலயங்களை காப்பது ஒவ்வொரு பக்தனின் கடமை என்றும் 94 வருட வரலாற்றை கொண்ட இதுபோன்ற ஆலயங்களை புராதன தளமாக காக்க அரசாங்கம் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என ஆலய நிர்வாகம் கேட்டுக் கொண்டது. அனைவருக்கும் வணக்கம். நான் கோயில் தலைவர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்து தலைவர் பேசுகிறேன். நேற்று ஒரு சந்திப்பு கூட்டம் நடந்தது. நம்ம எஸ்கோ நவீன் வந்திருந்தாங்க, அப்புறம் அருண் தஞ்சோங் அவரும் வந்திருந்தாங்க. இந்த பிரச்சனை இப்போ தற்காலிகமாக பேசி அவங்க இந்த பிரச்சனை மஜ்லிஸ்லையும் தானாலையும் அவங்க பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வேலையை ஒரு 2-3 நாள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்களும் வேலை செய்யுங்க, ஸோ நாங்கள் பேசுகிறோம், எந்தெந்த அதிகாரிங்க இலக்காரெல்லாம் நாங்கள் பார்த்து பேச பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு தற்காலிகமாக ஒரு பிரச்சனை இல்லை. கோயில் இப்போ வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. எங்கள் ஆலயத்துக்கு இந்த மக்கள் அப்புறம் எங்கேருந்து எல்லா தமிழர்களும் ஆலயத்துக்கு பொருள் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆலய சார்பாக நான் ஒரு நன்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.